வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. ஸோ இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் அட் சவுத்ஹாம்ப்டன் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த 3 மேட்ச் T20 சீரிஸ்ல. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா 28 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபில் சால்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கேப்டன் பண்றாரு. ஏன்னா ஜாஸ் பட்லர் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு as a கேப்டனா. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தோல்வி. ஸோ அது பரவாயில்ல, இட்ஸ் லேர்னிங் கர்வ் தான். டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு ஃபில் சால்ட் இந்த ஒரு ஸ்டிக்கி விக்கெட்ல. அது கைண்ட் ஆஃப் பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க. 179 அடிச்சாங்க ஆஸ்திரேலியா 19.3 ஓவர்ஸ்ல. அதுல டாப் ஸ்கோரர் டிராவிஸ் ஹெட் பிரமாதமான இன்னிங்ஸ் 58 ஆஃப் 23 பால்ஸ். மேத்யூ ஷார்டன் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாரு 27 பால்ஸ்ல 37 ரன்ஸ். அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் லிவிங்ஸ்டன் பியூட்டிஃபுல்லா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் ஆல்சோ ஜோஃப்ரா ஆர்ச்சரும் வந்து பாத்தீங்கன்னா டிசென்டா போட்டாரு. சகிப் முகமது நல்லா போட்டாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேவர் ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங். லிவிங்ஸ்டன் போலிங்ல எப்படி நல்லா போட்டாரோ பேட்டிங்ல ஒரு 37 அடிச்சாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மத்த பேட்ஸ்மேன் எல்லாருமே இந்த விக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் போலிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அபார்ட் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ஏசல் ஒரு கம்பேக் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஜாம்பா வாஸ் ஃபேண்டாஸ்டிக். கம்ப்ளீட் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா தான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கிலாந்து will be really disappointed with their performance.